வணக்கம், வெல்கம் டு our சேனல் டேஸ்ட் cannot escape. என்னடா இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு தமிழ்ல பேசுறேன்னு பாக்குறீங்களா? சுவைக்கு மொழியே கிடையாதுங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச உணவை நம்மனால மறக்கவே முடியாது. நாம இது வரைக்கும் எத்தனையோ நாட்டுக்கு போயிருப்போம், எத்தனையோ உணவை டேஸ்ட் பண்ணிருப்போம். ஆனா ஏதாச்சும் வீட்ல நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோமா? வாங்க இனிமேல் நம்ம சேர்ந்தே ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏதோ கடையை காமிக்கணும்னு பாக்குறீங்களா? இது ஒண்ணும் இல்லைங்க, இதுதான் சிக்கன் ரைஸ் ஷாப். சிங்கப்பூர்ல இது மாதிரி ஒரு தெருவுக்கு 10 கடைங்க இருக்கும். நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இந்த ஊர்ல சிக்கன் ரைஸ் ரொம்ப ஃபேமஸ். சின்ன வயசுக்காரவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற உணவு சிக்கன் ரைஸ். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஆனா இங்க இவங்க ஜாஸ்மின் ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலா பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து இஞ்சி கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. பண்டான் லீஃப் பதிலா நீங்க கேவ்ரா வாட்டர்னு ஒண்ணு கிடைக்கும் நம்ம ஊர்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், ஹாஃப் சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்க்கு தேவையானது broth. இந்த broth மேக் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேன்ல தண்ணி விட்டு அந்த தண்ணியில கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட கீழே இருக்க பார்ட்டை கட் பண்ணிட்டு மேல இருக்க பார்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பண்டான் லீஃப் ஆட் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ண போறோம். பண்டான் லீஃப் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நீங்க வெறும் இஞ்சி அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் யூஸ் பண்ணுங்க, அதுவே போதும். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம சிக்கனை எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போறோம். அதாவது அதோட ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கு அந்த கல்லுப்பை அது மேல கொஞ்சம் தூவி அதோட ஸ்கின்னை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்க்ரப் பண்ணா அதுல இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். அது ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த சிக்கன்ல இருக்க எக்ஸஸ் ஃபேட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஃபேட் தான் இந்த சிக்கன் ரைஸோட ஃபிளேவரை நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது அந்த சிக்கன் ரைஸ்ல போட்டு நம்ம வேக வச்சு சாப்பிட போறோம். இந்த தண்ணி இந்த டைம்ல நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணி கொதிச்சோடனே நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதுல ஆட் பண்றோம். இந்த சிக்கனை ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்றோம். இதாவது இந்த சிக்கன் இந்த broth ரெண்டுத்துக்கும் சேர்த்த உப்பை நம்ம ஆட் பண்றோம். அந்த சிக்கன் வேகிற டைம்ல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். எதுக்காகனா இந்த 15 மினிட்ஸ் அதை சிக்கனை வேக வச்சீங்கன்னா போதும். அதுக்கு மேல வெந்துச்சுன்னா ஓவர் குக் ஆயிடும். நீங்க பாத்துக்கோங்க, நடுவுல செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த குக்கான சிக்கனை எடுத்து ஒரு ஐஸ் கியூப்ஸ்ல போட்டுக்கிறோம். ஏன்னா அப்படியே தூக்கி வெளியே வச்சீங்கன்னா அதோட ஹீட் அப்படியே இருக்கும், அப்போ ஓவர் குக் ஆயிடும். அதனால இந்த ஐஸ் கியூப்ஸ்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகி ஹீட்டிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். அந்த தண்ணி இருக்கிறனால அந்த தண்ணியை ரப் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இப்ப நம்ம ரைஸ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், சிக்கன் ஃபேட் கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஃபேட், பூண்டு, இஞ்சி, அவ்வளவுதாங்க இந்த ரைஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதுல கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஃபேட், அந்த சிக்கன் ஃபேட்டை நல்லா அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்றோம். எதனாலனா அதுல இருக்க எண்ணெய் அந்த சிக்கன் ஃபேட்லயே எண்ணெய் பிரியும். அந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது கீழே ஸ்டிக் ஆகுற டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதே எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். பேர்ன் ஆகாம பாத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் கரெக்டான ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப அதெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம கழுவி ஊற வச்சிருந்த அரிசிய தண்ணிய வடிச்சு எடுத்துக்கிறோம். அதே எண்ணெய் சிக்கன் ஃபேட் இஞ்சி பூண்டுல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுல தண்ணி, ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணிக்கு பதிலா என்னன்னா சிக்கன் வேக வச்சிருந்தோம் இல்லையா ஒரு தண்ணி, அந்த தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை போட்டு உப்பு டேஸ்ட் பார்த்து நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த ரைஸ் வேகிற டைம்ல நம்ம இப்ப சிக்கனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேணுங்கிற சைஸ் எவ்வளவு அளவு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்க ட்ரம் ஸ்டிக் மாதிரி கட் பண்ணிருக்கேன். அடுத்து நம்ம சாஸ் மேக் பண்ண போறோம். இந்த சாஸ்க்கு ஃபர்ஸ்ட் சில்லி சாஸ் மேக் பண்றேன். இஞ்சி பூண்டு லெமன் ஜூஸ், சில்லி சாஸ், நார்மல் வீட்ல கிடைக்கிற சில்லி சாஸ், அப்புறம் அதோட broth ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒயிட் சாஸ், அதுக்கும் அதே தான், இஞ்சி பூண்டு கொதிக்க 2 ஸ்பூன் எண்ணெய், அந்த broth, அவ்வளவுதான். அடுத்து பிளாக் சாஸ், இஞ்சி பூண்டு, டார்க் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், அந்த broth எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளவு சாஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, வெறும் சில்லி சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். அவ்வளவுதான், ரெடி. ஒரு கப் சூப்பு, ஒரு பவுல் ரைஸ், சிக்கன் சாஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இப்ப பாயில் பண்ண சிக்கன் மோஸ்ட்லி யாருக்கும் பிடிக்காது. அதுக்காக என்னன்னா இத கொஞ்சம் ஆயில் சால்ட் போட்டு பிரஷ் பண்ணி அந்த சிக்கனை ஒரு ஸ்கில்லெட்ல போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், அப்ப சாப்பிடறதுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்கும். இப்ப நம்ம ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது பேர் வந்து ரோஸ்டட் சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ், ரோஸ்டட் சிக்கன் ரைஸ், ரெண்டு சிக்கன் ரைஸும் ரெடி. Thank you for watching. Subscribe for more videos.